தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்டார். புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பீகார் மாநிலத்தில் சற்று முன் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் நிதிஷ்குமார். 10 முறை முதலமைச்சர் பதவி வகித்த நிதிஷ்குமார் தற்பொழுது பாஜக வலையில் விழுந்தார். பாஜக சூழ்ச்சியில் சிக்கினார். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்து தன்னுடைய பதவியை இழந்தார். பாஜக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சற்று முன் கவர்னரை சந்தித்து பாஜக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக பதவியேற்பார் என கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் சாம்ராட் சௌத்ரி பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். பீகார் மாநில புதிய முதலமைச்சராக சாம்ராட் சௌத்ரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். பாரதிய ஜனதா கட்சி பீகார் மாநில தலைவராக பதவி வகித்துள்ளார். 2 முறை துணை முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். உள்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். சாம்ராட் சௌத்ரி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருவர் பீகார் மாநிலத்தில் முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். நாளைய தினம் பீகார் மாநில புதிய முதலமைச்சராக சாம்ராட் சௌத்ரி பொறுப்பேற்கின்றார்.